நமசிவாயர். பங்குனி மாத பணமந்திரம் தங்கம் சேரக்கூடிய மந்திரம். அதாவது பார்த்தோம்னா போன மாதம் சரி கொடுக்காம இருந்தா கேட்காம இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம்னா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களுக்கு அப்புறம் ஒரு 4-5 நாள் முடிஞ்சதுன்னா சரி டைம் ஆயிடுச்சு இது பண்ணி என்ன பிரயோஜனம்ன்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கிட்டத்தட்ட 15 நாளுக்கு அப்புறம் நான் போடக்கூடிய வீடியோக்களை கூட தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதே போல் வாட்ஸ்அப்லயும் கேட்டிருந்தாங்க. போன மாதம் அதுக்கு உண்டான சமயம் ஏற்படவில்லை. அதனால ஒரு காரணத்தினால கொடுக்கல. இந்த தடவையும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சோ இந்த மாதத்துக்குண்டான சூரிய மந்திரத்தினை பார்க்கறதுக்கு முன்னால் முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சூரிய மந்திரத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து அடுத்து வரக்கூடிய ஒரு 2.5 வருடங்கள் கண்டிப்பான முறையிலே நீங்கள் சொல்ல வேண்டியது எல்லாருமே சொல்லணும். இது வரைக்கும் நான் வந்து எனக்கு தமிழ் மாத மந்திரம் வந்து நான் பார்க்கிற வழக்கம் எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரியோ அல்லது வந்து செய்யக்கூடிய வழக்கம் கிடையாது அப்படின்ற மாதிரி இருந்தா இப்ப பாத்தீங்க இப்ப செய்ய ஆரம்பிச்சிடலாம் கண்டிப்பான முறையிலேயே. எல்லோருமே இனிமேல் வரக்கூடிய 2.5 வருடங்கள் செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். காரணம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சனி பயிற்சி பத்தி இது சனி பயிற்சி இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரியான குழப்பங்கள்லாம் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அது மாதிரியான விஷயங்களும் சனி என்ன மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்துவார், இந்த ஒரு 2 வருடங்களே என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பரிகார ஸ்தலம் சேனல்ல வந்து போட்டிருக்கேன். அதே போல வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே அட்ராக்டிவ் சேனல்ல வெளிவரும். இன்னும் 1-2 நாட்குள்ளே வந்துடும். ஸோ அதுலயும் இணைந்திருங்கள். இதுல போய் பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அதை போய் பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால இந்த சூரிய மந்திரமானது கண்டிப்பான முறையிலே, அதாவது இந்த பங்குனி மாதத்துல சூரியன் மீனத்திலே இருக்கக்கூடிய இந்த ஒரு மாதத்திலே கண்டிப்பாக இந்த ஒரு மந்திரம் அப்படின்றது இன்னும் வரக்கூடிய ஒரு 2 வருடத்துக்கு இந்த மந்திரமும் சேர்த்து சொல்ற மாதிரியான ஒரு விஷயமா மாசம் வேற வேற மந்திரங்கள் இருந்தாலும் இந்த ஒரு மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் சொல்லி வருவதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பான முறையில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதத்திற்கு உண்டான அந்த சூரிய மந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சேர்க்க வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்க்கியம் விடுறதுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லியிருப்பேன். அந்த அர்க்கியம் விடுவது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீர்ல பஞ்சபாத்திர தண்ணியில காலையில 6 மணில இருந்து 7 மணிக்குள்ள சூரியனை பார்த்து அதுல வைத்து கொடுக்கக்கூடிய தண்ணி, இந்த தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறு துளி வெள்ளம், வெள்ள பொடியோ அல்லது வெள்ளமோ போட்டு கலந்துக்கிறது. அதே போல் பாத்தீங்கன்னா ஒரு சிறு துளி மஞ்சள், இந்த 2ம் போட்டு கலந்துட்டு அதை அர்க்கியமாக 3 முறை விடுவது. இந்த 3 முறை விடும் பொழுதும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தினை சொல்லி வருவது. ஓம் கிரினி விஷ்ணு ஆதித்யாய நமக. ஓம் கிரினி விஷ்ணு ஆதித்யாய நமக என்ற ஒரு மந்திரத்தை சொல்லி வருவதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ற மாதிரி இந்த இயர் ஃபுல்லாவே நீங்க இதெல்லாம் சேர்த்து கூட செய்யலாம். நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு வெள்ளம் கலந்த மஞ்சள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்க்கியம் 3 முறை விடுவது அப்படிங்கிறது இந்த ஒரு மந்திரத்தினை எவ்வளவு தடவை சொல்ல வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான விஷயமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து சூரியனை பார்த்த வரையிலே உங்களால் எவ்வளவு நேரம் சொல்ல முடியும், மிகுந்த பக்தியோடு உங்களால் எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ அது மாதிரியான ஒரு முறையில சொல்லி வரலாம். அது வந்து நல்ல விஷயமா இருக்கும். முடிஞ்சா ஒரு விளக்கேற்றி வையுங்கள். விளக்கேற்றி வைப்பது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மஞ்சள் திரியிலே நெய் விளக்கேற்றி வைப்பது அப்படிங்கிறது பலன் தரும். இப்ப சனி ரீதியான ஒரு விஷயத்திற்கு உள்ளாக இருப்பதற்கு இதுவும் ஒரு பரிகாரமான ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2.5 வருஷமே கூட காலையில 6 மணில இருந்து, அதாவது சன் ரைஸ்ல இருந்து 1 ஹவர்க்குள்ள அது மாதிரியான ஒரு முறையாக நீங்கள் ஏற்றி வைத்து விட வேண்டியது. இதை கண்டிப்பான முறையில கடைபிடிங்கள். அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த விஷயம் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஆதித்ய ஹிருதயம் கேளுங்கிறது நான் போன தடவை முந்தின தடவையே சொல்லியிருந்தேன். தை மாத மந்திரத்திலேயே சொல்லியிருந்தேன். ஆதித்ய ஹிருதயம் ரெகுலராகவே கேட்டுட்டு வாங்க. ஆதித்ய ஹிருதயம் கேட்கறதுங்கிறது ரொம்ப நல்ல ஒரு பலன் தரும். யூடியூப்லயே இருக்கும் உங்களுக்கு ஆதித்ய ஹிருதயம்னு போட்டீங்கன்னா. அதே மாதிரி நீங்க வந்து இப்போ கிளீனிங் மந்த்ரா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வாசல்ல கிளீன் பண்றதுக்கு முன்னால, அதாவது காலையில எழுந்த உடனே நம்ம வந்து பின் கதவை திறக்கிறது அப்படிங்கிறது வழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். அதுக்கப்புறம் போய் வாசக்கதவை நம்ம திறந்தோம், நிறைய இடத்துல நமக்கு தெளிச்சு கோலம் போடலாம். சில இடங்கள்ல அது மாதிரியான பல இடங்கள்ல அது மாதிரியான விஷயம் போட முடியாது. இப்ப பிளாட் சிஸ்டம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பதவி விட்டது அந்த மாதிரி போட முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் பெருக்கியாவது விடுவாங்க இல்லையா? இது எந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பெருக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் செய்யணும். நம்ம காலையில எழுந்து நிறைய வேலைகளை தான் செய்து விட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்தை செய்வதுங்கிறது பெரிய அளவுல உங்களுக்கு பலன் தராத ஒரு விஷயமாக இருக்கும். அதனால இந்த ஒரு மாதத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், மஞ்சள் பவுடர்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இதுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மஞ்சள், பட்டை இதை 2ஐயும் பொடி செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு துளி நீரில் கரைத்து விடுங்கள். இதெல்லாம் நீங்க கதவை திறந்து இதையெல்லாம் எடுத்துட்டு போறதுல இருந்தே இந்த ஒரு மந்திரத்தினை, நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தினை சொல்லி வரலாம். வீட்டிற்குள் அனைத்து விதமான செல்வங்களும் வருவதற்கு இது ரொம்ப ரொம்ப ஏதுவாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கும் பல்வேறு விதமான நல்ல ஒரு பலன் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதை தெளிச்சு விடணும் வீட்டு வாசல்ல. அது மாதிரியான ஒரு முறையாக செய்து பாருங்கள். இந்த தெளிச்சு விடும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் வந்து என்னன்னா, ஓம் மிருத்யு மாரகாய நமக. ஓம் மிருத்யு மாரகாய நமக.
இந்த ஒரு மந்திரமும் பாருங்க, நீங்க வீட்டு வாசல் கதவை திறக்கும் பொழுதெல்லாம் காலையில இருந்து நீங்க சாதாரண இந்த விஷயம் செய்ய சொல்லாமே நீங்க வீட்டு வாசல்ல திறந்த உடனே இந்த ஒரு வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருந்தீர்கள் என்றால் வீட்டில் வரக்கூடிய பெரும்பாலான சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், எதிரி தொல்லை, திருஷ்டி, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை தீர்க்கக்கூடிய ஒரு மந்திரமாக இந்த ஒரு மந்திரம் இருக்கு. இதை நீங்கள் தொடர்ந்து சொல்லி வாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதோடைய பெனிஃபிட்ஸ் என்னன்றது தெரியும். ஸோ இது மாதிரி தெளிச்சு விட்டுடலாம். அதுக்கு எவ்வளவு நிமிஷம் உங்களால் அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே தெளித்து விட்டு நீங்கள் சும்மா ஒரு ஸ்பிரிங்கிள் பண்ணி விட வேண்டியதுதான். அது மாதிரியான ஒரு விஷயமாக அது அப்படியே தானா காஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக விட்டு விடலாம். அடுத்ததாக இந்த ஒரு மாதத்தில் தங்கம் சேருவதற்கு உண்டான ஒரு மந்திரம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கலாம். தங்கம் சேருவதற்கு நீங்கள் இந்த ஒரு மாதத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஏரியா. நார்த் ஈஸ்ட் ஏரியால ஒரு பவுல், இந்த பவுல் வந்து என்ன மாதிரியான ஒரு பவுல் வச்சா நல்ல ஒரு பலன் தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஈயம் பூசின பாத்திரம் இருக்குல்ல, ஈயம் பூசின பாத்திரம் வச்சீங்கன்னா நல்ல ஒரு பலன் தரும். பித்தளையில பெரும்பாலான பித்தளை பாத்திரங்கள ஈயம் பூசுவாங்க நினைக்கிறேன். அது மாதிரியான ஈய பாத்திரம், ஈயம் பூசின பித்தளை பாத்திரம் அல்லது ஈயம் பூசாத பித்தளை பாத்திரம், செம்பு பாத்திரம், அதாவது வெண்கல பாத்திரம், இது எல்லாமே அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சின்னதா ஒரு பவுல் அது மாதிரியான ஒரு விஷயமா உங்களுக்கு கிடைச்சது, கிண்ணம் மாதிரி கிடைச்சதுன்னா வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம டெய்லியே அதை நம்ம வந்து கிளீன் பண்ணி விட்டுற போறோம். அது மாதிரியான விஷயம் வந்து அதுல நம்ம முன்னால் அதை அப்படியே வச்சுட்டு இருக்க போறது இல்லை. அதுல நீங்க வந்து போடக்கூடியது போடுவ ஒரு விஷயத்தை செய்ய வேண்டியது, அந்த விஷயத்தை நீங்க வந்து அது உள்ள போடும்போது அதற்கு உண்டான ஒரு பலன் அப்படின்றது உங்களுக்கு தங்கத்தை சுவீகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக அமையும் அப்படின்ற தாந்திரிக பரிகார முறையாக இப்போ ஒரு 2-3 தடவை கொடுத்துட்டு இருக்கேன் அந்த தங்கத்தையும் சேர்த்தி. ஸோ இந்த ஒரு டைமையும் அதை செஞ்சு பாருங்க. மேலும் ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாம் நீங்க கண்டிப்பான முறையிலேயே உங்களுக்கு எப்படி இருந்தது ஜென்ரலா இந்த தமிழ் மாதம் மந்திரம் வந்து பார்த்தோம்னா பெரிய அளவுல நான் திரும்பவும் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் பெரிய அளவுல நீங்க வந்து மந்த்லி மணி மந்த்ரால கமெண்ட் பண்ற மாதிரி ஒரு இங்கிலீஷ்ல கமெண்ட் பண்ற இங்கிலீஷ் மணி மந்த்ரா நம்ம கொடுக்கறது ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மாதம் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்தை கமெண்ட் பண்ற மாதிரி இது பண்றது கிடையாது. உங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ் என்னங்கிறது கண்டிப்பான முறையில் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்பதான் எனக்கு வந்து அடுத்தது செய்யலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எவ்வளவு பேருக்கு பலன் தருதுன்னு. ஏன்னா உங்களுடைய முகம் பார்த்து நான் பேசுறது, உங்களுடைய டைரக்டா நம்ம பேசுறது இல்லையா, இன்டராக்ட் பண்றது இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஒரு முறையாக தான் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அதனால கண்டிப்பான முறையிட்டு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க. கோதுமை பொடி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இதுல கோதுமை பொடி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன் பார்த்துக்கோங்க. இதுல வந்து இந்த சிஎம் பூசணம் பாத்திரம் மாதிரியான விஷயம் எல்லாம் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் இல்லைன்னா கிளாஸ் பவுல் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் எல்லாம் விற்காதீங்க. கிளாஸ் பவுல், சின்ன பவுல் இருந்ததுன்னா இந்த ஐஸ்கிரீம் பவுல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரியான பவுல்ஸ் இருந்ததுனாலோ டம்ளர்ஸ் இருந்ததுனாலோ வைங்க. அதுவும் ஒரு நல்ல பலன் தரும். டெய்லியே இதை கொட்டிட்டு ஃப்ரெஷ்ஷா நம்ம வந்து வைக்கணும். கொட்டுறது வந்து ஏதாவது ஒரு மரத்துக்கடியிலையோ அல்லது ஏதாவது ஒரு மண்ணிலையோ நம்ம வந்து கொட்டி விடுறது அப்படின்றது. ஆக்சுவலா இதை வந்து ஆற்றிலேயோ அல்லது கடல்லையோ கொண்டு போய் கொட்டினா நல்லது. டெய்லி அது மாதிரியான ஒரு விஷயம் சாத்தியம் இல்லை. கிணறுல கொட்டினா கூட நல்லதுதான். அதாவது கிணறுல நல்ல தண்ணி இருக்கும். அது மாதிரியான ஒரு இடத்துல தண்ணி இருக்கக்கூடிய நல்ல தண்ணி இருக்கக்கூடிய கிணறுல கொட்டுவதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். முடியாத காரணத்தினால இந்த மாதிரியான இடத்துல கொட்டுறதுக்கு அது மாதிரியான விஷயமாக சொல்லியிருக்கேன். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சரி, நீங்க காலையில செய்யற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சரி, இந்த 2 விஷயங்களுக்கும் சூரியனை பார்ப்பதற்கு எதற்குமே பெண்கள் ஆல் 30 days செய்யலாம். அதுல எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இந்த விளக்கேற்றி வைப்பது, பூஜை அறையில் நீங்கள் செய்யக்கூடிய சில காரியங்களை மட்டும் தவிர்த்தால் போதுமானது. மந்திரம் சொல்லலாமான கண்டிப்பான முறையிலே பெண்கள் 30 நாளுமே மனதிற்குள் மந்திரங்கள் சொல்லலாம். இந்த மாதிரியான மந்திரங்கள் எல்லாமே அதுல எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கோதுமை அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா கோதுமை பொடி கொஞ்சம், மஞ்சள் கொஞ்சம், அதை கலந்து ஒரு பிஞ்சு நீங்க வந்து உங்களுடைய மோதிர விரலும் கட்டை விரலும் சேருமாறு எடுத்து தினசரி நீங்க வந்து அதுல அந்த ஒரு பிஞ்ச் போட்ட வேண்டியது. ஓம் ஸ்வர்ண ஜலப்பிரதாய நமக, ஓம் ஸ்வர்ண ஜல பிரதாய நமக, இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி போட்டுறது. இது ரொம்ப சிம்பிளான விஷயம். இந்த கோதுமை விஷயத்த சொல்றேன். முழு கோதுமையா வாங்கி நீங்க அரைச்சு அதை போட்டீங்கன்னா அதோடைய பலன் அப்படிங்கிறது வேற மாதிரியான விஷயம். கடையில வாங்கணும்னு இப்போ போட்டோம்னா அதுக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது அது கொஞ்சம் ஒரு மாற்று குறைவாக தாங்க. ஸோ அது மாதிரியான விஷயமாக யோசித்து அது உங்களால எப்படி முடியுமோ அது மாதிரியான விஷயம்.